அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சொல்லுவோமா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓகே, இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கத்தால் எல்லோரும் மேன்மை அடைவர், ஒழுக்கம் தவறுவதால் அடையத்தகாத பழியை அடைவர். ஓகேவா? ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு சிறந்தது. ஓகேவா? ஒழுக்கம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒழுக்கம்னா அமைதியா இருக்கணும், பவுனிதா நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும். யாராவது பார்த்தா, அப்பா மனோவா நல்லா வருவான், டியூஷனுக்கு அமைதியா உட்காருவான், நல்லா படிப்பான், நல்ல பையன், புகழா உட்காருவான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கணும். ஓகேவா? ஒழுக்கமா நடந்துக்கணும். மிஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஓகேவா? மிஸ் மட்டும் என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. வீட்டுல போய் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். எல்லாருக்கிட்டுமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? புரியுதா இல்லையா? இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகேவா? தேங்க்யூ.